ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு வி லேர்ன் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 12th மேத்தமெட்டிக்ஸோட ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் அந்த சாப்டர்ல எக்ஸசைஸ் 1.3 ஓட 5th சம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். The prices of three commodities A, B and C are rupees X, Y and Z per units respectively. ABC மொத்தம் 3 கமாடிட்டிஸ் இருக்கு. கமாடிட்டிஸ்னா பொருட்கள், இந்த கூட்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஓகேவா? ஏபிசி அதுக்கு வந்து ப்ரைசஸ் இருக்கு. ஓகேவா? ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அதுக்கு ப்ரைசஸ் இருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து பர்சன்ஸ் மொத்தம் 3 பர்சன்ஸ் இருக்காங்க. பர்சன் பி, பர்சன் கியூ, பர்சன் ஆர். ஓகேவா? அவங்க என்ன பண்றாங்க, அந்த கமாடிட்டிஸை வந்து சில பேர் வாங்குறாங்க, சில பேர் விற்கிறாங்க. ஓகேவா? வாங்கும் போது விற்கும் போது அவங்களுக்கு நடக்கிறத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்ல நம்மளுக்கு பிக்யூஆர் எவ்வளோ கடைசியில் ஏர்ன் பண்ணுறாங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பி வந்து 15,000, கியூ வந்து 1000, ஆர் வந்து 4,000 ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, ஃபைண்ட் த ப்ரைசஸ் பெர் யூனிட் ஆஃப் ஏபிசி. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இருக்கிற ப்ரைசஸ் என்னது அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதான் XYZ. அதுதான் நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க, கண்டுபிடிக்க சொல்றாங்க. யூசிங் த மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் டு சால்வ் த ப்ராப்ளம். ஓகேவா? மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிடணும். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம ஈக்குவேஷன்ஸ் எழுதணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். என்னன்னா, இப்போ பர்சன் பி purchases 4 units of B and sells 2 units of A and 5 units of C சொல்றாங்களா. இப்போ என்னன்னா, பர்ச்சேஸ்னா என்னது? பர்ச்சேஸ்னா வாங்குறது. ஓகேவா? நம்ம காசு கொடுத்து வாங்குறது. ஓகேவா? செல் என்னது? நம்ம விற்கிறது. வித்தா நம்மளுக்கு காசு வரும். புரிஞ்சுதா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காசு கொடுத்து வாங்கும் போது நம்மளை விட்டு காசு நம்மளை விட்டு கையை விட்டு போகும். அதே மாதிரி நம்ம செல் பண்ணும் போது, விற்கும் போது நம்மளுக்கு காசு கையில வரும். ஓகேவா? அதனால நம்ம இப்போ எப்படி ஈக்குவேஷன் எழுதணும்னா, பர்ச்சேஸ் பண்றது எல்லாத்தையுமே நெகட்டிவ்ல எழுதணும். அதே மாதிரி சேல் பண்றது எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவ்ல எழுதிக்கணும். ஓகேவா? இப்படிதான் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறோம். ஏன்னா இது வந்து பிஸ்னஸ்ல பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண நம்மளுக்கு நம்ம மணி வந்து நமக்கு கை விட்டு போறதுனால அது லாஸ். அதே நம்ம செல் பண்ணும் போது நம்ம கைக்கு வர்றதுனால அது ப்ராஃபிட். ஓகேவா? இப்ப பாருங்க, ஈக்குவேஷன் எழுதிடலாம். பாத்தீங்கன்னா இது வந்து பர்சன் பி ஈக்குவேஷன். ஓகேவா? பர்சன் பி பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம ஏபிசி இங்க வந்து ஆர்டர் கொடுக்கலனால நம்ம கமாடிட்டிஸ் ஏபிசி ஆர்டர்ல தான் எழுதணும். ஓகேவா? பாத்தீங்கன்னா ஏன்றது வந்து 2 யூனிட்ஸ் ஆஃப் ஏ வந்து செல் பண்றாங்க. அப்ப செல் பண்றதுனால 2 யூனிட்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து செல் பண்றதுனால அந்த இது வந்து என்னது, பிரைசஸ். அது வந்து எக்ஸ். ஏக்கு வந்து எக்ஸ், பிக்கு வந்து ஒய், சிக்கு வந்து ஜெட். ஓகேவா? அப்ப 2x + 2x. அப்புறமா பாத்தீங்கன்னா பி வந்து யூனிட் ஆஃப் பி வந்து 4 யூனிட்ஸ் ஆஃப் பி பர்ச்சேஸ் பண்றாங்க. அப்ப அதை நெகட்டிவ்ல எழுதிக்கலாம். 4 பிக்கு வந்து ஒய். ஓகேவா? அதே மாதிரி சிக்கு வந்து ஜெட். ஆனா 5 யூனிட்ஸ் ஆஃப் சி வந்து செல் பண்ணிருக்காங்க பர்சன் பி. ஓகேவா? அப்ப 5z + 5z = எவ்வளவு கடைசியில் ஏர்ன் பண்றாங்க டோட்டலா, அவங்களுக்கு வரது எவ்வளவு. பர்சன் பிக்கு வந்து எவ்வளவு, 15,000 எழுதலாமா? 15,000 அதை நம்ம இப்படி எழுதிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, பர்சன் கியூக்கு பாத்தீங்கன்னா அதே தான், பர்ச்சேசஸ் அவங்க செல் பண்றாங்க, அது எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம purchases 2 units of C and sells 3 units of A and 1 unit of B. 3 units of A வந்து அவங்க Q வந்து செல் பண்றாங்க. அப்ப செல் பண்றதுனால அது பாசிட்டிவ். அதே மாதிரி 3x, ஏன்னா ஏ தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். செகண்ட் பாத்தீங்கன்னா B, 1 unit of B வந்து என்ன பண்றாங்க, செல் பண்றாங்க. அப்ப என்ன பண்ணலாம், பாசிட்டிவ்ல 1y. இந்த 1y 1 போட்டாலும் போடலனாலும் அது ஒண்ணுதான். ஓகேவா? 1 இருக்கிறது அந்த அங்க அண்டர்ஸ்டுட். இப்போ பாத்தீங்கன்னா லாஸ்ட் சி வந்து என்ன பண்றாங்க, பர்ச்சேஸ் பண்றாங்க 2 யூனிட்ஸ். அதனால -2z போட்டுக்கோங்க. லாஸ்ட்ல பர்சன் பி கியூ வந்து எவ்வளவு earn பண்றாங்க, 1000 rupees. ஓகேவா? அதை எழுதிக்கோங்க. 1000 rupees எழுதியாச்சா? இப்போ பாத்தீங்கன்னா பர்சன் ஆர் அவங்க எவ்வளவு பர்ச்சேஸ் பண்றாங்க, எவ்வளவு செல் பண்றாங்கன்னு பார்க்கலாமா? பர்சன் ஆர் purchases 1 unit of B and
sells 3 unit of 1 unit of A and sells 3 unit of B and 1 unit of C. இவங்க வந்து A வந்து ஒரு யூனிட் பர்ச்சேஸ் பண்றதுனால -1x அப்படி எழுதலாமா? ஓகே, 1 போட்டாலும் போடணும்னாலும் அது சேம் தான். பார்த்தீங்கன்னா 3 யூனிட்ஸ் ஆஃப் பியும் 1 யூனிட் ஆஃப் சியும் அவங்க செல் பண்றாங்க, அப்போ அது ப்ராஃபிட். ஓகே, அதனால பிளஸ் 3y பிளஸ் z. ஓகேவா? பர்சன் ஆருக்கு லாஸ்ட்ல அவங்க எவ்வளோ அவுட் பண்றாங்க? 4000. ஓகேவா? பர்சன் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ அதுக்கு ரெஸ்பெக்டிவ்லி கரஸ்பாண்டன்ஸ் எத்தனை பர்சனுக்கு எவ்வளோ ஆன் ஆகுதோ அது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா பர்சன் ஆருக்கு 4000. இப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம இதை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்ல அப்ளை பண்றதுக்காக மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதிக்கலாமா? இப்போ பாருங்க, இது வந்து 2 3 கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே XYZ ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் எழுதணும். அப்புறம் XYZ அது வந்து அன்னோன் வேரியபிள்ஸ்ல அதெல்லாம் ஒரு மேட்ரிக்ஸ் எழுதிட்டு கடைசியில இந்த ப்ரைசஸ் எல்லாத்தையும் ஈக்குவல் டு ரைட் சைடு இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு மேட்ரிக்ஸ்ல எழுதிடணும். ஓகேவா? பண்ணலாமா? இப்போ பாருங்க, 2 3 -1 -4 சைன்லாம் பார்த்து எழுதிக்கோங்க. ஏன்னா கடைசியில் உங்களுக்கு வர அமௌண்ட் ப்ரைஸ் வந்து நெகட்டிவ்ல வந்துருச்சுன்னா இப்படி வரக்கூடாது, அது வரக்கூடாது, அதனால பார்த்து பண்ணுங்க, வரக்கூடாது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாத இடத்துல நம்ம 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? பாருங்க, நெக்ஸ்ட் அன்னோன் வேரியபிள்ஸ் ஒரு மேட்ரிக்ஸ் எழுதிக்கணும். x y z. லாஸ்டா ஈக்குவல் டு போட்டு அந்த ஈக்குவல் டுக்கு அப்புறமா வருது இல்லையா, அதை எழுதிக்கணும். 15,000 4,000 அப்புறம் 10,000. சாரி, 10,000க்கு அப்புறம் 4,000 10,000 அப்புறமா 4,000. ஓகேவா? பர்சன் ஆருக்கு 4,000. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு கடைசியில். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து லெட்னு போட்டு இதை வந்து மேட்ரிக்ஸ் ஏன்னு வச்சுக்கலாம், இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இதை பின்னு வச்சுக்கலாம். இந்த எக்ஸ் மேட்ரிக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சாகணும், அது நம்மளோட ஜாப். ஓகேவா? அதுதான் கண்டுபிடிக்கணும், நம்மளோட ஏமே அதான். இப்போ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பின்னு நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபார்ம்ல கிடைச்சிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏன் இதை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக, எக்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக இங்க இருக்க ஏ இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து போறேன். நம்மளுக்கு எது வேணுமோ அதான ஒரு சைடு வச்சுக்குவோம், மிச்சம் எல்லாத்தையுமே வேற சைடு எடுத்து போயிடுவோம் இல்லையா? அதே மாதிரி எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/a டிவிஷன்ல போயிடுது, மல்டிபிளேஷன் இருக்கிறது டிவிஷன்ல போயிடுது. அந்த 1/a என்ன ஆகுது, எனக்கு ஏ இன்வர்ஸ்ல வந்துடுது, ஏ இன்வர்ஸ் பி ஆயிடுது. ஓகேவா? இப்ப இந்த இன்வர்ஸ் இருந்தா என்னால பி மேட்ரிக்ஸ் எனக்கு தெரியும், இதான் பி மேட்ரிக்ஸ். ஆனா எனக்கு ஏ இன்வர்ஸ் தெரியாது. இன்வர்ஸ் தெரிஞ்சா என்னால என்ன கண்டுபிடிக்க முடியும்? எக்ஸ் மேட்ரிக்ஸ் அன்னோன் வேரியபிள்ஸ் என்னால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அப்ப எனக்கு இன்வர்ஸ் தேவைப்படுது. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. அப்ப ஏ இன்வர்ஸ் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னால ஈஸியா அன்னோன் வேரியபிள்ஸ் இல்ல அந்த ப்ரைசஸ் வந்து பர் யூனிட்டுக்கு என்னால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா என்னது? ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா இப்போ நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாகணும். ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா வந்து 1/det of A adjoint of A. ஓகேவா? இதான் ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா. இப்போ நம்ம இதான் அப்ளை பண்ணி ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். பண்ணி பி மேட்ரிக்ஸோ ஏ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸோ மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு அன்னோன் வேரியபிள்ஸ் இருக்க எக்ஸ் மேட்ரிக்ஸ் கிடைச்சிரும். ஓகேவா? பாருங்க, ஏ இன்வர்ஸ் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாகணும். அப்ப டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாமா? ஏ மேட்ரிக்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 2 -4 5 3 1 -2 2 -4 5 3 1 -2 -1 3 1 -1 3 1. ஓகேவா? இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்குதா ஏ மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட். ஓகே, ஏ மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட். இப்போ நம்ம கண்டுபிடிச்சோன்னா என்ன வரது போகுதுன்னு பாருங்க. டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எழுதிக்கிட்டு அதோட ரோ காலம் விட்டுட்டு மீதி இருக்கிறத எடுத்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாகணும். கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, அது ரோ காலம் விட்டுட்டு மீதி இருக்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாகணும். அப்போ 1 into 1 வந்து 1 எழுதலாமா? 3 into -2 நம்ம -6 -6 வரும். ஏன்னா மைனஸ் ஏன் போடுறோம்னா ஃபார்முலா. ஓகேவா? டிட்டர்மினன்ட்ல எப்பயுமே என்ன பண்ணும், செகண்ட் இதுல வந்து ஃபார்முலாக்கு வந்து மைனஸ் வரும். இப்போ அதுக்கப்புறமா 3x3 மேட்ரிக்ஸ்ல செகண்ட் எலிமெண்ட்டுக்கு அதுக்கு ஒரு மைனஸ் வரும் இல்லையா, அது வந்து ஃபார்முலா. ஓகே, அப்புறமா -4 எழுதிக்கோங்க. -4 அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ரோ காலம் விட்டிங்கன்னா மீதி இருக்கிறத எடுத்து எழுதுனா என்ன வரப்போகுது? டிட்டர்மினன்ட்
3 minus 2 minus 1 1 கிடைக்குதா? அப்போ 3 into 1 எவ்வளோ 3. அப்புறமா minus 1 into minus 2 எனக்கு எவ்வளோ வருது minus 2 சாரி plus 2. அப்போ minus 2ன்னு போட்டுக்கலாமா? ஏன்னா மைனஸ் வந்து ஃபார்முலா ஓகேவா? எப்பயுமே டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது செகண்ட் எலிமெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நெகட்டிவ் சைன் போட்டுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 எடுத்துக்கிறேன். இப்போ 5 எடுத்துக்கிட்டா அதோட ரோ காலம் விட்டிங்கன்னா மீதி இருக்கிற டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன வரப்போகுது கண்டுபிடிச்சா 3 3s are 9 வருது. அப்புறம் -1 into 1 வந்து எனக்கு -1 வருது. அப்போ -1 அந்த மாதிரி தான் எனக்கு வரும் ஓகேவா? எப்பயுமே மைனஸ் போடுறது நம்ம மறந்துடாதீங்க அது ஃபார்முலா. அதே மாதிரி இங்கே செகண்ட் எலிமெண்ட் மைனஸ் போடுறது இதுவும் மறந்துடாதீங்க. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம். சால்வ் பண்ணலாமா? பார்த்தீங்கன்னா 2 அப்படியே இருக்கும். மைனஸ் வந்து எனக்கு ப்ளஸ் வந்துடும் ஓகேவா? +6 ஆயிடும். அப்போ 1 + 6 எனக்கு 7 கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா -4 இங்கே உள்ள இருக்குது பார்த்தீங்கன்னா 3 - 1 அப்போ -4 3 - 2 வந்து எனக்கு 1 கிடைச்சது ஓகேவா? அப்புறமா +5 9 -1 அது வந்து 9 வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்புறம் 1 + 9 வந்து எனக்கு 10 கிடைக்குது. இப்போ என்ன கிடைக்குது பாருங்க 2 into 7 வந்து 14 கிடைக்குது. அப்புறம் -4 இங்கே 4 இருக்குல்ல -4 இங்கே வந்து வெளியில் வரும்போது வெளியில் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகிடும். அப்போ +4 ஆகிடும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா +5 into 10 அப்போ 5 10s are 50. ஓகே, இப்போ நம்ம இதெல்லாத்தையும் ஆட் பண்ண நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 14 + 4 எவ்வளோ 18 18 + 50 எவ்வளோ 68. அப்போ 68ன்றது நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவா கிடைக்குது ஓகேவா? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நம்மளுக்கு கிடைச்சிச்சு. இப்போ இதில் நீங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணோம்னா இது வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்திருக்கு. அதில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இது வந்து ஏ இன்வர்ஸ் வந்து இதுக்கு எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு ஓகேவா? ஒருவேளை ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அது வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆகிடும். அதனால நம்மளுக்கு ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்காது. நாட் ஈக்குவல் டு 0 வந்ததுனால நம்மளுக்கு இது வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக வந்து ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப் போயிடலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் ஏ இன்வர்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாச்சா நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அட்ஜாயின்ட் தேவைப்படுது. அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கலாமா? பாருங்க அட்ஜாயின்ட் கண்டுபிடிச்சிடலாம். 3x3 மேட்ரிக்ஸ் இப்போ நம்ம அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்க போறோம். இப்போ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ பாருங்க டைரக்டாவே கோஃபேக்டர்ல அப்படி டைரக்டாவே போட்டுடலாம். இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டை தான் எடுத்துக்க போறோம். ஒவ்வொரு எலமெண்ட்டா எடுத்துக்க போறோம். மேட்ரிக்ஸ்ல எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அதோட ரோ காலம் விட்டுட்டு மீதி இருக்கிறத டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு எழுத போறோம். அவ்வளவுதான். பண்ணலாமா? இப்போ நான் வந்து 2 எடுத்துக்கிறேன். 2 எடுத்துட்டு அது ரோ காலம் விட்டிங்கன்னா மீதி இருக்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா என்ன வரப்போகுது 1 into 1 வந்து 1 தான் வரப்போகுது. அப்போ 1. அப்புறமா 3 into -2 வந்து -6. ஆனால் இங்கே -6 போடணும் ஓகேவா? அதே தான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்ல அதனால -6. நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் -4 எடுத்துக்கிறேன். அதோட ரோ காலம் விட்டிங்கன்னா மீதி இருக்கிறது 3 -2 -1 1. அப்போ இப்படி பண்ணால் லெஃப்ட் டு ரைட் வந்து 3 into 1 வந்து 3 ஆகிடும். -1 into 2 வந்து +2 ஆகிடும். அப்போ 3 + 2 ஆனால் 3 -2ன்னு எழுதணும். மைனஸ் வந்து ஃபார்முலா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா மைனஸ் போட்டு தான் ஆகணும் ஓகேவா? ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க 5 எடுத்துக்கிறோம். 5ஓட ரோ காலம் விட்டிங்கன்னா மீதி கிட்ட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது கண்டுபிடிச்சா 3 into 3 9 கிடைக்கும். அப்புறம் -1 into 1 -1 கிடைக்கும். அப்போ 3 into 3 9. இப்போ அப்புறம் -1 கிடைக்குது. அப்போ 9 -1 நம்ம எழுதிக்கலாமா? ஓகே ஓகே டன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் நான் 3 எடுத்துக்கிறேன். 3 இருக்கிறத எடுத்துக்கிட்டேன்னா அதோட ரோ காலம் விட்டேன்னா மீதி இருக்கிறது எனக்கு என்ன கிடைக்க போகுது -4 5 3 1 கிடைக்கும். அப்போ -4 into 1 வந்து எனக்கு -4. அப்புறம் 3 into 5 வந்து எனக்கு 15. இப்போ -4 -15 ஏன் மைனஸ் போட்டு அது ஃபார்முலா ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் நான் 1 எடுத்துக்கிறேன். சென்டர் எலமெண்ட் 1. இப்போ அதை எடுத்துக்கினா ரோ காலம் விட்டிங்கன்னா மீதி இருக்கிற டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா அப்போ 2 5 -1 1. அப்போ என்ன வருது பாருங்க 2 into 1 வந்து 1. அப்புறம் -1 into 5 வந்து -5. அப்போ என்ன வருது 2 -5 நம்மளுக்கு கிடைக்குது ஓகேவா? அதானே வருது. என்ன பண்றோம் இது 1 எடுத்துக்கிறோம். அப்போ அது ரோ காலம் விட்டோம்னா 2 into 1 வந்து 2 கிடைக்குது.
-1 into 5 வந்து -5 கிடைக்குது ஓகேவா. அப்போ 2 -5 எழுதியாச்சு. இப்போ லாஸ்ட் இது செகண்ட் ரோல லாஸ்ட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா -2 அதோட ரோ காலம் விட்டிங்கன்னா மீதி இருக்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா என்ன வரப்போகுது நம்மளுக்கு 2 into 3 நம்மளுக்கு எவ்வளோ 6 -1 into -4 +4 அப்போ 6 -4 கிடைக்கும் ஓகேவா. மைனஸ் ஏ போடுறோம் ஃபார்முலா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சதுனால செகண்ட் எலிமெண்ட்டுக்கு எப்பயுமே நெகட்டிவ் சைன் தான் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா அதோட ரோ காலம் விட்டோம்னா மீதிக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா -4 into -2 வந்து நம்மளுக்கு +8 கிடைக்கும். அப்போ 1 into 5 வந்து 5 கிடைக்கும். அப்போ +8 -5 நம்மளுக்கு வரப்போகுது ஓகேவா. 8 - 5 பாருங்க 3 அதோட ரோ காலம் விட்டுட்டோம்னா மீதிக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. 2 into -2 வந்து -4 3 into 5 வந்து 15 அப்போ -4 15 கிடைக்குதா. அப்போ -4 -15 ஓகேவா. -4 -15 அதான் நம்மளுக்கு கிடைக்கிறது. புரிஞ்சுதா. 3 எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா என்ன வரப்போகுது 2 into -2 வந்து -4 3 into 5 வந்து 15 அப்போ -15 வரும் ஓகேவா. -4 -15 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எலிமெண்ட் 1 எடுத்துக்கிறேன். இப்போ லாஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கிட்டா அதோட ரோ காலம்லாம் விட்டுட்டு மீதி இருக்கிறத டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. அப்போ 2 into 1 உங்களுக்கு இன்னைக்கு எவ்வளோ கிடைக்குது 2 கிடைக்குது. 3 into -4 -12 கிடைக்குது ஓகேவா. அப்போ -2 இது வந்து 2 கிடைக்குது எனக்கு. அப்புறமா -12 கிடைக்குது. அப்போ 2 -12 என்ன எழுத முடியுமா முடியும் நம்மளால எழுத முடியும். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம அட்ஜாயிண்ட் என்ன கண்டுபிடிப்போம் டிரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. டிரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிக்க மாதிரி எழுதிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கும் போது 3x3 மேட்ரிக்ஸில் கோஃபேக்டருக்கு என்னென்ன பண்ணுவீங்க ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு ஆல்டர்னேட்டிவாக எழுதிப்போம்ல. ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக எழுதிட்டு மேலே ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி இங்கே ஆல்டர்னேட்டிவாக நம்ம ப்ளஸ் மைனஸ் நெகட்டிவ் போட போகிறோம். இங்கே ப்ளஸ்னா இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்னா இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்னா இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்னா இங்கே மைனஸ் ஓகேவா. இங்கே ப்ளஸ் ஓகே. ஆல்டர்னேட்டிவ் இடத்துல நம்ம ப்ளஸ் மைனஸ் போட்டுக்கணும். அந்த பிளேஸை பொறுத்து அதுக்கு இந்த மாதிரி சைன்ஸ் வருது. பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஏ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் ஏ கிடைக்க போகுது. சால்வ் பண்ணி எழுதிக்கலாமா. பாருங்க 1 -6 வந்து எனக்கு +6 ஆகிடும். அப்போ 1 + 6 வந்து எனக்கு 7. அப்போ -3 - 2 3 - 2 வந்து 1. அப்போ மைனஸ் ஆஃப் வரனால -1 ஆகிடும். பார்த்தீங்கன்னா 9 -1 வந்து எனக்கு +1 ஆகிடும். 9 + 1 வந்து எனக்கு 10 ஓகேவா. 10 கிடைக்குது. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க -4 -15 அப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்குது ஆட் பண்ணால் சேம் சைன் இருக்குல்ல. ஆட் பண்ணால் -19 கிடைக்குது. அந்த -19 வெளியில் ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கிறனால +19 ஆயிடுது ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 -5 மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். இப்போ 5 + 2 வந்து எனக்கு எவ்வளோ வருது 5 + 2 எனக்கு 7 கிடைக்குது. நெக்ஸ்ட் பாருங்க 6 -4 அப்போ 6ல் 4 போச்சுன்னா 2 கிடைக்கும். வெளில ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கனால -2 கிடைக்கும் ஓகேவா. அப்புறம் பார்த்தீங்கன்னா 8 - 5 8ல் 5 போயிடுச்சுன்னா எனக்கு 3 இருக்கும் மீதி ஓகேவா. -4 -15 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் +19 வெளில ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கனால -19 ஓகேவா. -19 கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 -12 கிடைக்குது. -12 இருக்கா. அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2 + 12 எவ்வளோ 14 ஓகே. இப்போ நம்ம இதுக்கு டிரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிச்சாகணும். இது வரைக்கும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இல்லைல்ல ஓகே. எனி டவுட்ஸ் உடனே கமெண்ட் பண்ணி கேட்டுடுங்க ஓகேவா. இப்போ பாருங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாருங்க. டிரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு டிரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிச்சா என்ன வருதுன்னு பாருங்க. டிரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிச்சா காலம் வந்து ரோவா மாறிடும், ரோ வந்து காலமா மாறிடும். இப்போ இது இந்த காலம் வந்து நான் ரோவா எழுத போறேன் பாருங்க. எப்படி எழுத போறேன்னு பாருங்க. 7 இருக்கு, இங்க 19 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்படியே இதை நான் ரோவா எழுத போறேன் 19 3 ஓகேவா. இந்த மாதிரி எழுத போறேன் ஓகே. இது உங்களுக்கு டவுட் இல்லை இல்லையா. பார்த்தீங்கன்னா செகண்ட் காலமை நான் ரோவா எழுத போறேன். இப்போ -1 7 -19 ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் காலமா நான் ரோவா எழுத போறேன். அப்போ 10 -2 14 காலமா ரோவா எழுதுறது ரோவா காலமா எழுதுறது தான் என்னது டிரான்ஸ்வர்ஸ்
ஓகேவா? இதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஃபைனலான அட்ஜாயிண்டே நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா இங்க -4 -15 இருக்கா, அப்ப வந்து நம்மளுக்கு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா -19 வரும். வெளியில ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, அப்ப அது +19 ஆயிடும். இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு +19 வரும். ஓகேவா? இங்கேயும் +19 வரப்போகுது. +19. ஓகேவா? இதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் ஏ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு டிட்டர்மினன்ட்டும் கிடைச்சிருச்சு. நம்மளால ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாத்தீங்கன்னா ஏ இன்வெர்ஸ் பாத்தீங்கன்னா 1/det ஆஃப் ஏ. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்னது கண்டுபிடிச்சோம்ல 68. அப்ப 68 வந்து 1/68 எழுதிக்கலாமா? அப்படியே நம்மளுக்கு கிடைச்ச அட்ஜாயிண்ட் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. அட்ஜாயிண்ட் எழுதினா என்ன வருதுன்னு பாருங்க. 7 19 3 -1 7 19 அப்படியே எழுதிட்டே போங்க. 7 19 3 -1 7 19 next 10 -2 14 10 -2 14. ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஏ இன்வெர்ஸ் நம்மளுக்கு கிடைச்சாச்சு. இப்போ ஏ இன்வெர்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நம்மளால அன்னோன் மேட்ரிக்ஸாக இருக்கிற எக்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போ எக்ஸை கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் தானே, ஏ இன்வெர்ஸை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஏ இன்வெர்ஸ் அப்புறமா பியோட மல்டிப்ளை பண்ணும் இல்லையா, இப்போ ஏ இன்வெர்ஸ் எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டா 7 19 3 -1 7 19 10 -2 14. இப்போ எப்படி இருக்கு? இப்போ நம்மளுக்கு பி மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, பி மேட்ரிக்ஸ் என்னது? இங்க பாருங்க 15,000 1000 4000. அது அப்படியே இங்க எழுதிக்கோங்க. 15,000 1000 4000. ஓகே, இது வரைக்கும் ஓகேவா? இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு ஒரு சிங்கிள் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அந்த மேட்ரிக்ஸ் நம்ம 1/68 மல்டிப்ளை பண்ணோம். இல்லை மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அன்னோன் மேட்ரிக்ஸா இருக்கிற எக்ஸ் மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? பாருங்க, பாத்தீங்கன்னா இது ஃபைனலா வரப்போற மேட்ரிக்ஸ் எந்த ஆர்டர்ல இருக்கும்னு நம்ம இப்பவே கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் என்னது 3x3 மேட்ரிக்ஸா, இங்க இருக்க செகண்ட் மேட்ரிக்ஸ் 3x1. 3ன்றது என்னது ரோ, 1ன்றது வந்து காலம். ஓகேவா? ஒரு காலம் தான் இருக்கு, ஆனா 3 ரோ இருக்கு. ஓகேவா? அதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இதோட ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலத்தையும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா மீதி 3x1 ஒன்றுக்கு வருதா? அப்போ ஃபைனலாக வரப்போகிற மேட்ரிக்ஸ் எந்த மாதிரி இருக்கும்? 3x1 மேட்ரிக்ஸாக இருக்க போகுது. அது எது? இதே தான் 3x மேட்ரிக்ஸாக இருக்க போகுது. அதுக்கு 3 ரோவும் ஒரு காலமும் இருக்க போகுது. போடலாமா? இப்போ மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, எக்ஸ் மேட்ரிக்ஸ் 1/68 அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜாப். மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாமா? இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோ வச்சு ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு ரோவாக வச்சு ஒரு காலம். இப்போ செகண்ட் ரோ வச்சு இந்த காலம், அப்புறம் தேர்ட் ரோ வச்சு இந்த காலம். ஓகேவா? அதே மாதிரி ஒரு ரோ வச்சு இந்த காலமாக நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். அதுவும் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸோட 7க்கு 15 15,000 19க்கு வந்து 10,000 19 வந்து 1000 3க்கு வந்து 4000. அந்த மாதிரி கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸோட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இதான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். பார்த்தீங்கன்னா 7 × 15,000 7 × 15,000 நம்மளுக்கு எவ்வளோ வருது? 7 × 15,000 பாருங்க 105,000. ஓகேவா? இந்த மாதிரி நம்மளுக்கு வருது. ஓகே, 1,05,000 அந்த மாதிரி வருது. நெக்ஸ்ட் 19 × 1000 பண்ணா என்ன வரப்போகுது? பிளஸ் பாசிட்டிவ் எல்லாம் அடிஷன் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஒரு ரோ ஃபுல்லாக பண்ணுறது எல்லாத்தையும் அடிஷன் எழுதிக்கோங்க. இப்போ 19,000 1000 × 19 எவ்வளோ? 19,000. இப்போ பார்த்தீங்கன்னா 3 × 4 4,000. 3 × 4 எவ்வளோ? 12. அப்புறம் இந்த 3 zeros ரிமைனிங் 3 zeros எழுதிக்கலாம். அப்போ ப்ளஸ் 12,000. ஓகேவா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாருங்க, 1 -1 × 15,000 வந்து -15,000. அப்போ -15,000 எழுதலாமா? நெக்ஸ்ட் பாருங்க 7 × 1000. அப்போ 7,000 எழுதலாமா? +7,000.
நார்மல் அந்த சைன்லாம் பார்த்து மல்டிப்ளை பண்ணும்போது அந்த சைன் வர மாதிரி அப்படி எழுதிக்கோங்க. -1 into 15,000னால -15,000 எழுதுனேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை மிச்சம்லாம் பாசிட்டிவாக இருக்கனால பாசிட்டிவ்ல வருது. ஓகே, அடிஷனல் எழுதுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 19 into 4,000. 19 into 4,000 எவ்வளோ வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்க? 19 into 4,000 வந்து 76,000 வரப்போகுது. 76,000. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க 10 into 15,000. 10 into 15,000 எவ்வளோ வருது? தேர்ட் ரோ பண்ணிட்டு இருக்கோம். 10 into 15,000 நம்மளுக்கு எவ்வளோ வருது? எக்ஸ்ட்ரா 1 0 வருது, அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் நம்மளுக்கு பார்த்தா -2 into 1000. -2 into 1000 எவ்வளோ வருது? -2,000. 2 into 1000 2,000. நெக்ஸ்ட் பாருங்க 14 into 4,000. 14 into 4,000 மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? 56,000 கிடைக்கும். நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்க, நிச்சயமா 56,000 கிடைக்கும். ஓகே ஓகே, இதெல்லாம் நீங்கள் டக்கு டக்குன்னு மல்டிப்ளை பண்ணி போட வேண்டிய ஆன்சர்ஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது அப்படியே என்ன பண்ணுறீங்க, நார்மல் அடிஷன் சப்ராக்ஷன் தான், நீங்கள் ஆட் பண்ணி அப்படியே எழுதிக்கலாம். ஓகே ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணியாச்சு. நம்மளுக்கு வரப்போகிறது 3x1 மேட்ரிக்ஸ் தான் வரப்போகுது. ஓகேவா? இப்போ பாருங்க 68 அப்படியே இது அப்படியே என்ன பண்ணுறீங்க, ஆட் பண்ணலாம். 105000 19000 12000 அப்படியே நீங்கள் ஆட் பண்ணுங்க. 0 ஆகுது, இங்கே 0 ஆகுது, இங்கே 0, அப்புறம் 592 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 5 2 ஆட் பண்ணால் 7 வருது. 7 + 9 வந்து 16 வருதா? 16. இப்போ 16 1 2 3, அப்போ 3, இங்கே 1 வருது. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வருது? 1,36,000 அந்த மாதிரி என்னமோ வருது. ஓகேவா? அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் உங்கள் டவுட் இல்லை இல்லையா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7,000 + 76,000 எவ்வளோ? 76ல் நம்ம 7 ஆட் பண்ணால் எவ்வளோ வரப்போகுது? 76ல் 7 ஆட் பண்ணால் 83,000 வரப்போகுது. ஓகேவா? அப்போ 83,000ல் 15,000 நீங்கள் சப்ராக்ட் பண்ணிடுங்க. சப்ராக்ட் பண்ணால் 0, இங்கே 0, இங்கே 0, அப்புறம் 3 - 5 பண்ண முடியாதனால நான் பாரோ பண்ணுறேன். 7, இங்கே 13, இங்கே 13ல் 5 போச்சுன்னா மீதி 8 இருக்குது. அப்புறம் 7 11 போச்சுன்னா 6. ஓகேவா? அப்போ 68,000 நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ 68,000 அப்படியே எழுதிடுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கு? 15,000 - 2,000 பாருங்க. 15,000 - 2,000 அப்புறம் ப்ளஸ் 56,000 ஆட் பண்ணலாம். 150000. இப்போ வந்து 54,000 இருக்கா, அதை நம்ம ஆட் பண்ணி ஆகணும். 2,000 சப்ராக்ட் பண்ணால் 56,000ல் மீதி 54,000 வருது. நம்ம அப்படியே சப்ராக்ட் பண்ண ஆட் பண்ணால் 0 0 0 அப்படியே 4 வருது. 5 5 நம்மளுக்கு 10 வருது. ஒரு 1 + 1 2 வருது. ஓகேவா? நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன்சர் வருது. அப்போ 204,000 இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா 68 இருக்கு இல்லையா, எல்லா நம்பர்ஸையும் நம்ம 68 நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணணும். எல்லாமே டினாமினேட்டரில் வந்துடும் 68. அப்போ என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் நம்ம 68ஆல் டிவைட் பண்ணணும். பண்ணால் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ண என்ன வருதுன்னு பாருங்க. 68 136,000 நம்ம டிவைட் பண்ணால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 டைம்ஸ் வரும். ஓகேவா? 136 வந்து 68 வந்து 2 டைம்ஸ். அதனால என்ன பண்ணலாம், 2,000 எழுதலாமா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 68 வந்து 68,000 வந்து 68ல் 1 டைம்ஸ் தானே, அதனால் 1000. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 68 நீங்கள் வந்தீங்கன்னா 2,04,000 இருக்குது. 2,04,000 வந்து 68ல் எத்தனை டைம் போகும் அப்படின்னு பார்க்க வேணாம். 204 எத்தனை டைம் போகும்னு பார்த்தாலே போகும். அது வந்து 3 டைம்ஸ் போகும். அப்போ இது நம்ம 3,000 எழுதிக்கலாம். நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 68ல் 68 × 3 பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது? 204 வரும். 68 × 1 போட்டிங்கன்னா 68 வரும். 68 × 2 போட்டிங்கன்னா 136 வரும். அது பக்கத்தில் இருக்க ஜீரோஸை நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். நார்மல் டிவிஷனில் அப்படியே வந்துடும். ஓகேவா? அந்த ஜீரோஸ் பேக்கில் இருக்க ஜீரோஸ் அப்படியே போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் மேட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்மளோட ஆன்சர்ஸ் என்னது?
இப்போ நம்ம அன்னோன் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், புரிஞ்சுதா? இது எக்ஸ் அன்னோன் மேட்ரிக்ஸ். பாருங்க, நம்மளுக்கு இங்க 2000 வந்திருக்கு, இங்க 1000 வந்திருக்கு, இங்க 3000 வந்திருக்கு. ஓகேவா? இது என்னது? அன்னோன் மேட்ரிக்ஸ் எக்ஸ் ஒய் ஜெட், எக்ஸ் ஒய் ஜெட். ஓகேவா? இந்த எக்ஸ்ன்றது கரஸ்பாண்டிங் 2000, இது ஒய்ன்றது 1000, ஜெட்ன்றது 3000. ஓகேவா? அந்த கமாடிட்டிஸோட ப்ரைஸஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எக்ஸ் நம்ம என்ன எழுதலாம்? ருபீஸ் 2000 எழுதலாமா? ஒய்யை ருபீஸ் 1000 எழுதலாமா? ஜெட் ருபீஸ் என்ன எழுதலாம்? 3000 எழுதலாமா? ஓகே ஓகே டன். இவ்வளோதான் இந்த சம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா ஓகே, புரியலன்னா உடனே நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டுருங்க. ஓகேவா? தேங்க்யூ. அவ்வளோதான் இந்த சம்.